ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லாட். ஸோ ப்ரைடு, பெருமை என்கிறதான அந்த ஒரு விதை, ஸோ நம்ம உள்ளத்தில், எல்லாருடைய உள்ளத்திலையும் அது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆனால் நம்ம பெருமையே இல்லாததை போல நம்ம காட்டிக்கொள்வோம், நம்ம நடிப்போம். ஆனால் நம்மளே அறியாமலே நம்முடைய ஆசீர்வாதங்களை அந்த ப்ரைடு என்கிறதான அந்த விதை அது நம்மளை அழித்து கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வசனம் சொல்லுகிறது யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவர்களுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லி. இப்போ இயேசு சுவாமி அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நின்னால் ஆசீர்வாதம் எங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ்? ஆசீர்வாதம் வராது. அதே பாருங்கள், அந்த வசனத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிக்கிறேன் என்று சொல்லுகிறது. இப்போ இந்த பெருமையை நம்மளுடைய வாழ்க்கையில் விட்டு போனோனாக்கா அது சடனால் அது போகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளுக்கு நாள் இயேசு சுவாமி கிட்ட, ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிற பெருமையை நீக்குங்க என்று சொல்லி நம்ம தினம் கேட்கும் பொழுது ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளுமா கூட நீங்களும் முடிந்த அளவுக்கு நம்ம வெளியில் ஜனங்க பார்க்கணுன்றதுக்காக நம்ம தாழ்மை உள்ளவர்களை போல நம்ம நடிக்க தேவையில்லை. நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.